தமிழ்நாட்டுல தேர்தல் களம் இப்ப பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நிதி வாக்குறுதி எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா பெண்களை மையமா வச்சு அறிவிச்சிருக்கிற இந்த புதிய உதவி திட்டம்னா என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாங்க இத பத்தி தான் இந்த பகுதியில நாம விரிவா பார்க்க போறோம். இந்த நம்பர் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். 26,000 ரூபாய். ஆமாங்க, ஆளும் திமுக கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு வருஷந்தோறும் கொடுக்க போறதா சொல்ற புதிய நிதியுதவி தொகை இதுதான். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த அறிவிப்பு சும்மா வரல. 2026ல வரப்போற சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இதை வெளியிட்டிருக்காங்க. அதனாலேயே இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நகர்வா பார்க்கப்படுது. இந்த வாக்குறுதியோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். இப்போ கொடுத்துட்டு இருக்கிற மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அது அவங்களோட தேர்தல் வாக்குறுதியோட ஒரு பகுதியா இன்னும் அதிகரிக்கப்படும். இதுதான் விஷயம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இந்த 26,000 ரூபாய் கணக்கு எப்படி வருது? வாங்க அந்த கணக்க கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். அப்பதான் இந்த வாக்குறுதியோட முழு பரிமாணமும் நமக்கு புரியும். இந்த கணக்கீட்ட நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல இப்போ மாசம் மாசம் கொடுக்கிற 1000 ரூபாய் உதவித்தொகை இனிமே 2000 டபுள் ஆக்கப்படும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் ஆச்சு. ஆனா கதை இதோட முடியல. அது கூட கோடைக்கால சிறப்பு தொகையா எக்ஸ்ட்ராவா ஒரு 2000 ரூபாய் சேரும். ஆக மொத்தம் வருஷத்துக்கு 26,000 ரூபாய். ஓகே, இப்போ இதை அரசியல் போட்டி கண்ணோட்டத்துல பார்க்கலாம். வாங்க, ஆளுங்கட்சியோட இந்த புது வாக்குறுதிய எதிர்க்கட்சியோட வாக்குறுதி கூட ஒப்பிட்டு பார்த்தா என்ன தெரிய வருது? இந்த அட்டவணையை நல்லா பாருங்க. மாசம் 2000 ரூபாய் கொடுக்கிற விஷயத்துல ரெண்டு கட்சிகளுமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உண்மையான வித்தியாசம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, திமுக அறிவிச்சிருக்க அந்த ஒரு கூடுதல் அம்சத்துல தான் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு வாக்குறுதிகளுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசமே ஆளுங்கட்சி அறிவிச்ச இந்த கோடைக்கால சிறப்பு போனஸ் தான். சொல்லப்போனா இது ஒரு படி மேல போய் யோசிச்ச ஒரு அரசியல் வியூகமாவே பார்க்கப்படுது. திமுக அரசு வெறும் வாக்குறுதியை அறிவிச்சதோட நிக்கல, தேர்தல் நடத்தை விதிகள்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் நடவடிக்கையையும் எடுத்திருக்காங்க. ஆமா, தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துட்டா இந்த மாதிரி நிதி கொடுக்கறதுல சிக்கல் வரலான்னு கணிச்சு ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு மூவ் பண்ணிருக்காங்க. இந்த நடவடிக்கையோட அளவை கொஞ்சம் பாருங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரே நாள்ல, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி சுமார் 1.31 கோடி பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் நேரடியா போயிருக்கு. இது இந்த திட்டத்தோட பிரம்மாண்டத்தை மட்டும் இல்ல, அதை செயல்படுத்தின வேகத்தையும் பாட்டுது. இந்த எல்லா வாக்குறுதிகளையும் திராவிட மாடல் 2.0 அப்படின்ற ஒரு பிராண்ட் பெயர்ல முன்னெடுத்துறாங்க. சமூக நீதி, சமமான வளர்ச்சி, நலத்திட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து அவங்களோட ஆட்சி மாதிரியோட அடுத்த கட்டம் தான் இதுன்னு அவங்க சொல்றாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட இந்த நேரடி வார்த்தைகள் இந்த வாக்குறுதி எவ்வளவு தனிப்பட்ட முறையில நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு செல்லப்படுதுன்றத காட்டுது. இது வெறும் ஒரு அரசியல் அறிவிப்பு மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்ட உறுதிமொழியாய் தான் மாத்துது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இந்த அறிவிப்புகளோட முக்கியமான தாக்கங்களை இப்ப நாம தொகுத்து பார்க்கலாம். வரப்போற தேர்தல்லையும் வாக்காளர்கள் மத்தியிலையும் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இதிலிருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். 1. நலத்திட்ட வாக்குறுதிகள்ல ஒரு புது பெஞ்ச்மார்க் செட் பண்ணப்பட்டிருக்கு. 2வது, எதிர்க்கட்சியை விட ஒரு படி மேல இருக்கணும்னு திமுக அதிக தொகையை அறிவிச்சிருக்கு. 3வது, வரப்போற தேர்தல்ல இந்த நிதி உதவிதான் ஒரு முக்கியமான விவாத பொருளா மாறப்போகுது. கடைசியா அந்த கோடைக்கால போனஸ் தான் இந்த முழு போட்டியிலையும் ஒரு முக்கியமான வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இந்த மாதிரி நிதி சார்ந்த வாக்குறுதிகள் தேர்தல் அரசியல்ல மையமா மாறிட்டு வர்ற இந்த சூழல்ல 2026 தேர்தலோட முடிவை இது எந்த அளவுக்கு தீர்மானிக்கும்? ஒரு வாக்காளரா உங்க முடிவுல இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?